India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. சமீபத்தில் உங்களோட ஒரு நேர்காணலில் பார்த்தேன். சாட்டை துரைமுருகன் வந்து ஜி ஸ்கொயர் கிட்ட வந்து 1 கோடி ரூபா வாங்கி தான் இப்போ புதுசாக அலுவலகம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க சார்? அது இல்லை, ஒரு 6 மாதமாகவே ஜி ஸ்கொயரை சாட்டை ஆதரித்து பேசுகிறார், சவுக்கு எதுக்குறார். இவர் சவுக்கு எதுக்குறார். நீங்கள் நாம் தமிழர் இயக்கம் திமுகவை எதிர்ப்பதை தனது கொள்கையாக வச்சிருக்கு. அதிமுகவுக்கு ஆதரவு தளம் சீமா. 2011 கட்சி முதல் தேர்தலில் நிற்கிற பொழுது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், இதுதான் சீமானுடைய வாசகம். நடராஜ சீமானிடம் 40 கோடி ரூபாய் பணம் கொடுத்து 20 கோடி ரூபாய் சீமான்கிட்ட 20 கோடி ரூபாய் கொல்லப்பட்ட முத்துக்குமாரிடம் கொடுக்கப்பட்டது. 20 கோடி ரூபாய் வச்சு திருச்சி வரைக்கும் சீமான் வேட்பாளர்களை போடணும். 20 கோடி ரூபாய் வச்சு திருச்சி டு கன்னியாகுமரி வரைக்கும் முத்துக்குமார் வேட்பாளரை போடணும். முத்துக்குமார் சீமானை விட 100 மடங்கு இந்த ஈழ அரசியலில் பெரிய தியாகி. வேலூர் சிறை உடைப்பு போராட்டத்துக்கு பின்னணியில் இருந்தவன் முத்துக்குமார். சிறை உடைப்பு போராட்டத்துக்கு முத்துக்குமார் வந்து தமிழ் தேசிய படை, அதாவது இராணுவ படை, அந்த படையில் முத்துக்குமாரும் ஒருவன். சீமா இப்போ அரசியலுக்கே வரல. அரணையூரில் சர்ச்சில் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தார். சீமா ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தாரா? அது அரணையூரில் இப்போ இவரை படிக்க வச்சதுலேருந்து எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார் தான். சைமன் பேர், தம்பி பேர் பீட்ரு. அப்போது முத்துக்குமார் நான் சொல்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா 90 காலகட்டத்தில். முத்துக்குமாரை எனக்கு வந்து 35 வருஷமாக தெரியும். தமிழ் தேசிய புரட்சி படைன்னு ஒரு படை உருவாகுது. அந்த படை தான் இந்தியாவில் புலிகளை தடை செய்வதற்கான காரணமாக அமைந்த படை. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆயுத போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுப்பதற்காக புலிகள்கிட்ட போய் பயிற்சி எடுக்கிறாங்க. அதில் முத்துக்குமார் முதன்மையானவர். தடா ஆறுமுகம், தடா பால்ராஜ் எல்லாம் பெப்பர் பள்ளியில் இருக்காங்க, எல்லாம் பழனியில் இருக்காங்க, எல்லாம் தடாவில் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இருந்தாங்க. இதெல்லாம் எப்போனா 90கள் ராஜீவ் கொலைக்கு முன்பு நடந்தது. அப்போ சீமா அரசியலுக்கே வரல, சென்னைக்கே வரல. அப்போ முத்துக்குமார் புலிகளுக்கான ஆயுதம் கடத்தல், மருந்து கடத்தல், வெடிமருந்து கடத்தல், இப்படியான வேலைகளை செய்து கொண்டு வந்தவர் தான் முத்துக்குமார். அப்போது இந்த முத்துக்குமார் தான் ஈழ போராட்டத்தை ஒட்டி இன்றைக்கி வரைக்கும் சீமா முத்துக்குமார் பேரையே சொல்ல மாட்டார். முத்துக்குமாருடைய மனைவியை இறந்து போனதுனால சாட்டைக்கு 2ஆம் திருமணம் செய்து வைத்தவர் சீமா, சரியா? அப்போது நீங்கள் காளிமுத்து அண்ணன், அவர் அண்ணன் தான் சொல்லணும். யார்? இன்றைக்கி சாட்டையினுடைய மாமனார், இறந்த முத்துக்குமாருடைய மாமனார். ஒரு நல்ல தியாகி குடும்பம். திராவிட கழகத்தில் அவர்கள் அந்த ஈழ போராட்டத்துக்கும் திராவிட கழகத்துக்கும் அளப்பரிய பங்கை செய்த குடும்பம். நீங்கள் KL ஷரீப் இருக்கார்ல, அவர் அப்போ திராவிடர் கழக செயலாளர். அவர் தான் புலிகளுக்கு பின்னணியில் இருந்த பொழுது முத்துக்குமாரை கொண்டு போய் காளிமுத்து அண்ணன் வீட்டில் தங்க வைத்தவர் ஷரீப். அப்போ சாட்டையெல்லாம் அரசியலுக்கே வரல, சாட்டை எங்கே சேட்டை பண்ணிட்டு இருந்திருப்பார். அப்போது இப்படி நிறைய வரலாறு இருக்குது, எல்லாமே ஒரு 40 ஆண்டு கால வரலாறு. முத்துக்குமாருடைய மரணத்திற்கு பெரிய மர்மம், அதை பற்றி பேசினா பல பூகம்பம் வெடிக்கும். அப்போது இந்த முத்துக்குமார்கிட்ட 20 கோடி ரூபா பணம் போய் சேரல 2011 தேர்தலில். அப்போவே முத்துக்குமார் குறி வைக்கப்பட்டார், யாராலும் கேட்கக்கூடாது. முத்துக்குமார் பல கோடி ரூபாயை இந்த இயக்கம் நடத்துவதற்காக சீமாட்டை கொடுத்துருக்கார். இன்றைக்கி இருக்கக்கூடிய யாருமே அன்னைக்கு சீமாக்கிட்ட இல்லை. பணம் அத்தனை கோடிகளை கொண்டு வந்து கொடுத்தவர் முத்துக்குமார். ஏன்னா ஈழ போராட்டத்தை முத்துக்குமார் அத்தனை பேருக்கும் தெரியும். வீரப்பனோடு இணைந்து கொண்டது அத்தனை பேருக்கு தெரியும். அதாவது ஈழ போராட்டம் நடந்த காலத்தில் ஈழ போராட்டத்தில் ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டது. என்ன தொய்வுனா, இங்கிருந்து போன அத்தனை பேருமே
ஒரு தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்க முடியல. தமிழனுக்கு உண்டான வேலை தான், நெல்லிக்காய் மூட்டை தானே, அவுத்துட்டாலும் ஓடிடுவான். அப்போது இதனால் தேசிய தலைவர் பிரபாகர் என்ன சொன்னார்னா, இந்த இளைஞர்கள் மீது வெயில் கூட படக்கூடாது, அவர்களை பத்திரமாக அனுப்பிச்சிரு எங்கே நாட்டுக்கு. ஏன்னா இதில் எப்படி இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியும்னா, நீங்கள் கோட்டூர்புரத்தில் என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொல்லப்பட்ட சரவணன், சீலையாம்பட்டி ராஜாராம் 2 பேரும் இங்கே தான் என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொல்லப்பட்டார்கள். இந்த சீலையாம்பட்டி ராஜாராம் ஒரு அச்சடித்த தமிழ் தேசிய போராளி. நீங்கள் ஒரு ஸ்கூலில் தமிழில் பேசியதற்காக அந்த மாணவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, பிரம்படி கொடுக்கப்பட்டது என்ற காரணத்தினால நீங்கள் அந்த கல்லூரியில் ஒரு வெடிகுண்டு நிகழ்ச்சி, வெடிகுண்டு வெடிச்சுது. இதெல்லாம் பழைய கதை. சென்னையில் அப்போல்லாம் வந்து டான்ஸ் இருக்கும், எது கேப்ரா டான்ஸ் இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அங்கே இதே ஒரு வெடிகுண்டு வெடிச்சு, இப்படியெல்லாம் பல விஷயம் இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் சீலையாம்பட்டி ராஜாராம் தான். இப்போ அவர் என்கவுண்டர் சுட்டு கொல்லப்பட்டார். இதெல்லாம் 6 புலிகள் இருந்த காலத்தில். அப்போது இந்த சரவணனும் இந்த குழுவில் உள்ளவன். அவனை நான் தான் வைகோபாலசாமிக்கு 1987 வேலை செய்வதற்காக போனேன். நான் சரி உட்பட ராமகிருஷ்ணன் திராவிட கழகத்திலிருந்து 200 பேர் போய் அங்கே வேலை செஞ்சோம். யாருக்கு? வைகோவை ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சா புலிகளுடைய பிரதிநிதியை நாடாளுமன்றத்துக்கு போனதாக எடுத்துக்கணும்னு சொல்லி புலிகள் தரப்பு என்கிட்ட சொன்ன பிறகு நானெல்லாம் என் வேலையை விட்டு 2 மாதம் போய் சிவகாசி பாராளுமன்றத்தில் 6 சட்டமன்ற தொகுதி அன்றைக்கி வேலை செய்தவர்களே திராவிட கழகம் தான். அப்போ அதெல்லாம் காளிமுத்து எதிர் வேட்பாளர் இல்லை, விடுதலை புலிகளை இறங்கிட்டான். இன்றைக்கி சீமானோடு இருக்கிற ராவணன், கேஎம் ஷரீஃப், ராமகிருஷ்ணன், ஆரிச்சாமி, இப்படி அன்றைக்கி திராவிட ஆட்கள் பூரா வைகோ போய் வேலை செஞ்சோம். அப்போ தான் இந்த சரவணை புதுக்கோட்டையிலேருந்து ஷரீஃப் கூப்பிட்டு வந்தார். நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்த பிறகு ஈழத்துக்கு கிளம்பி போயிட்டான். ஈழத்துக்கு போன பிறகு இவர்கள் எல்லாம் ஒரே தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்க முடியலன்னு எல்லாம் அனுப்பிச்சி விட்டுருன்ட்டார். பொட்டு அம்மன் சொன்னார், இவனுக்கு போனால் மாட்டி நம்ம மேலே பழி வந்துடும், அதனால் இங்கேயே எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம். ஏன்னா அதுதான் இயக்கத்தினுடைய பாலிசி. அதெல்லாம் பண்ணக்கூடாது, அனுப்பிச்சி விட்ரு அப்படின்ட்டு. ஏன்னா உண்மை வெளியில் போயின்னா அவன் நஞ்சத்துன்னு செத்து போயிடுவான். புலிகள் இயக்கமே இப்படி ஒரு ரகசியமான அமைப்பு அது. அப்போ இங்கே வந்து வீரம்கிட்ட போனால், அங்கே போனால் எல்லாம் போய் கடைசியில் புலிகள் ஆயுத பரிசு கொடுத்தான்னு தெரிஞ்சு போச்சு. புலிகள் தடை செய்ததுக்கு அதுதான் காரணம். முத்துக்குமார் எல்லா இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்கிட்ட பூரா மிரட்டி கோடியாக கொண்டு கொடுத்தான் சீமான்கிட்ட. சீமானுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கு பின்னணியில் முத்துக்குமார் இருக்கான். முத்துக்குமாருடைய மரணம் மரணமாகவே இருக்குது இன்றைக்கு வரைக்கும். யாரால் கொல்லப்பட்டா, எதிரிகளாலேயா, துரோகிகளாலேயா, யாரால் கொல்லப்பட்டா, அது ஒரு பெரிய ஆய்வு கட்டுரை. அப்போ அது முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த உண்மை இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் வெளியில் வரல. அவருடைய சமாதி சிதைக்கப்பட்டு விட்டது. முத்துக்குமாருடைய சமாதி சிதைக்கப்படும். அதாவது முத்துக்குமார் கொலை 2 வெட்டு தான். அதாவது ப்ரொஃபஷனல் கில்லர். தலையில் ஓங்கி ஒரு வெட்டு, அடுத்து வயிற்றில் ஒரு வெட்டு, குடல் வெளியே வந்துடுச்சு, தலை 2 போச்சு, முடிஞ்சுதான். நீங்கள் கூலிக்கு கொலை பண்ணுறவன் கண்ட பக்கமெல்லாம் வெட்டுவான், உயிர் போக நீங்கள் 20 வெட்டி அந்த திருப்பூரில் நேசப்பிரபு பொழைச்சிட்டான். நியூஸ் 7 ரிப்போர்ட். தீபக் ராஜா கூட அந்த மாதிரி தான் கூலிப்படை மூலயமா. ஆனால் முத்துக்குமாரை வெட்டவன் 2 வெட்டு தான். அவனுக்கு கொலை செய்வது என்பது ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க். யார் எங்கேருந்து வந்தான் என்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கே இல்லைங்க. நீங்கள் அதுக்காக போராடி இருக்கணும். நாம் தமிழர் போராடலை. முத்துக்குமாருக்கு இரங்கல் கூட்டம் நடத்தியிருக்கணும். வருஷம் அவன் தான் இந்த நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஃபவுண்டர். சீமானை விட சீனியர் அவன். சீமானை விட களத்தில் இருந்தவன், ஈழத்துக்கு போனவன், வீரப்பகோடு இருந்தவன், வேலூர் சிறை உடைப்பு, புலிகள் சிறை உடைப்புக்கு அவன் தான் மூளை. சீமான் கூட பிரபாகரனை போய் சந்தித்ததாகவும் அங்கே ஆயுத பயிற்சி எடுத்ததாகவும் சொல்கிறாரு. அதான் நீங்கள் அதாவது 3 நிமிஷம் ஆயுத பயிற்சி எடுத்தார். என்ன எடுக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்க. 3 நிமிஷம். ஆனால் பார்த்தது உண்மையா? அதாங்க பார்த்தது 3 நிமிஷங்க. அது குளத்தூர் மணியண்ணன் தான் அது காரணம். அது அந்த வேலை செய்யலைன்னா வரலாறு இருந்திருக்காது. குளத்தூர் மணியண்ணன் தான் அது காரணம். 3 நிமிஷம் பார்க்குறதுக்கு. குளத்தூர் மணியண்ணனுக்காக தான் அவர் பார்த்தார். இல்லைன்னா அனுப்பிச்சி விடியா, முதல்ல விரட்டி விடியான்னார். அங்கே போய் ஒரு விஜயலட்சுமி, இப்போ அந்த பொண்ணு ஃப்ரான்ஸில் இருக்கு, யாழ்மதின்னு பேர்,
அங்கே புலிகள் இடத்துக்கு போய் சீமான் அங்கேயும் போய் இந்த வேலை பார்த்தாரு. அங்கேயுமே டெய்லி குடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஆள், டெய்லி சாராயம் குடிச்சிருக்கான். கூட குடிச்சாலும் இங்கே இருக்கார் மின்னல் முருகன் ஒரு டைரக்டர். இதெல்லாம் யார் இப்போ 30-40 லட்சம் பேர் நாம் தமிழர் இருக்கான். நம்ம சொல்கிறது ஏழை சொல் எப்பவுமே அம்பலம் சபை ஏறாது. ஏழை சொல் எப்பவுமே சபை ஏறாது. நான் 1 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட கூட்டம் போட்டு ஒரு 100 காரில் போய் சொன்னால் மக்கள் நம்புவான். பிரேக் பிடிக்காத பைக்கில் போனால் அவன் நம்புவான். ஈழத்துக்கு நான் எத்தனை முறை போயிட்டு வந்தேன். ஈழத்துக்கு எனக்கு எத்தனை வரலாறு இருக்குது, கதை இருக்குது. நான் போய் பேப்பர் போட்டால் சொல்லிட்டு இருக்க முடியும்? ஈழ போராட்டம் முடிந்த பிறகு கேடல் ராம் என்ன தான் வர சொன்னார். நக்கியில் ஒரு 5 தொடர் எழுதுன்னு பார்த்தீங்களா? ஈழ போராட்டமே முடிஞ்சு போச்சியா, நாங்கள் எல்லாம் காட்டுக்குள்ள இருக்கோம், நீ வந்து பார்த்து சொல்லு. நான் தான் போய் கர்னல் ராமு, யாழ் மாவட்ட தளபதி நகுலன் எல்லாம் அம்பார காட்டுக்குள்ள நான் தான் போய் 2010 பார்த்துட்டு வந்தேன். சமாதான காலத்தில் 2005 போயிட்டு வந்தேன். 2 முறை விசாவில், பாஸ்போர்ட்டில் 3 முறை போட்டு வழியாக, இப்படி பல முறை போயிட்டு வந்திருக்கோம், பல முறை பார்த்துருக்கோம். அப்போல்லாம் ஈழ போராட்டம் யாருக்கு கதாநாயகனே தெரியாது. இன்றைக்கி பல கதாநாயகன் வந்துட்டான். ராஜீவ் மரணம் நடந்த வருஷம் 91. பிரபாகரனுடைய பிறந்த நாளுக்கு வருஷம் போஸ்டர்ஸ் ஒட்டுவது வழக்கம், எங்கள் வழக்கம். ராஜீவ் மரணம் 91, உலகம் பூரா தேடுறாங்க. கொத்தக்கன் சிவராசன் எங்கே, சுபா எங்கே, தனு எங்கேன்னு. அந்த வருஷம் இப்போ போஸ்டர் எந்த வருஷமாக இருந்தாலும் ஒட்டி ஆகணும்னா பசங்க பூரா ஆசைப்படுறான். ஒட்டணும். ஒட்டிய பிறகு இடம் மேலே 124A 124B எக்ஸ்பென்சிவ் ஆக்ட், நான் பெயிலபிள் செக்ஷன், அதாவது NSA செக்ஷன். இன்றைக்கி நக்கீரன் கோபால் மனையெல்லாம் போட்டிருக்காங்க. அன்னைக்கு நான் என் மேலே போட்டாங்க. கோயம்புத்தூர் சிறையில் நான் அடப்பட்டு கிடந்தேன். சரி திருச்சி ஜெயிலில் கிடந்தேன் போஸ்ட் விட்டதுக்காக. இப்படி ஏன்னா இந்த அரசியல் என்பது, தமிழ் தேசிய அரசியல் என்பது இன்றைக்கி முழுக்க ஈழத்தமிழ்கிட்ட வசூல் பண்ணக்கூடிய போராட்டமாக மாறிப்போச்சு. கோடிக்கணக்கில், 1 கோடி 2 கோடிலாம் இல்லை, பல ஆயிரம் கோடி செலுத்து போச்சு பல இயக்கங்களுக்கு. இதுதான் இன்றைக்கி அரசியல். இதை வைத்து தான் அரசியல் நடக்குது. அப்போது சாட்டை அடுத்த எடுத்திருக்கார். சாட்டையை சீமா விரட்டி விட்டு சிறைக்கு போயிட்டார். சீமா கண்டுக்கவே இல்லை, கட்சியிலேருந்து ரொம்ப வெகு தூரம் போயிட்டார். அந்த சமயத்தில் வந்து கட்சியை விட்டு நீக்கிறதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. ஆமாம், துரைமுருகன். ஆமாம். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏன் ஒன்று சேர்ந்தாங்கன்னா, நீங்கள் ஜெயிலில் இருக்கார், ஜெயிலிருந்து திமுகவுக்கு தூது விடுறாரு. திமுக தூது விட்டு எனக்கு கிட்னி போச்சு சட்னி போச்சுங்கிறாரு. திமுகவோடு போனால் ஆண் விஜயலட்சுமியாக மாறிடுவார் சாட்டை. சீமானை உரிச்சு தொங்க விடக்கூடிய அத்தனை விஷயமும் சாட்டைட்டு இருக்கு. விஜயலட்சுமி இருந்ததை விட இது பெண் விஜயலட்சுமி, இவர் ஆண் விஜயலட்சுமி, அத்தனை விஷயம் இருக்குது. அப்போது சீமா பயந்து தான் ஆகணும். சீமா சாட்டை துரைமுருகனுக்கு சீமான் பயந்து இன்னைக்கு வரை பயந்து தான் இருக்கார். ஏன் விரட்ட கட்சி விட்டு விரட்ட சொல்லுங்களா பார்ப்போம். சைலண்டாக சாட்டையே ஒதுங்கினா தான் உண்டே தவிர சீமா நீங்கள் விரட்டியெல்லாம் விடவே முடியாது. சீமானுடைய அத்தனை பலவீனங்களும் சாட்டைக்கு தெரியும். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.